சீமானை விட குறைவான வாக்குகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்திற்கு தள்ளப்படுவார் என்று பெங்களூர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் பெரியாரின் சிலையில் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு பெங்களூரு புகழேந்தி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியில் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தன் முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியே வர வேண்டிய அவசியம் ஏன் என்று கேள்வி எழுப்பினார். காவல்துறை விசாரணை போல் அமித்ஷா நேற்று எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தியதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி கை கட்டி அமித்ஷா காலில் விழுந்ததாக விமர்சனம் செய்துள்ள புகழேந்தி, சீமானை விட குறைவான வாக்குகளை வாங்கி 4வது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி செல்வார் என்றும் குறிப்பிட்டார். நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டெல்லி போனா முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன், அப்ப அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்மானம்? பூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க? அதனாலதான் டோரை உடைச்சோம். நானே சொல்றேன், இந்த மெயின் டோரை உடைச்சு அவரு டோரை மாத்திரம் உடைச்சு உள்ள போனவே தவிர வேற எந்த தவறும் அங்க நடக்கல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம், தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு.